இந்த அரசியல் கட்சிகளுடைய பொதுக்கூட்டங்கள் ரோட் ஷோக்களுக்கான அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கு. தமிழக அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறை ஒவ்வொன்றுமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டம் எப்படியாவது தடை செய்யணும், அதுக்கு எப்படியெல்லாம் இடையூறு விளைவிக்கலாங்கிற ஒரு அடிப்படையிலேயே உட்கார்ந்து ரெடி பண்ணியிருப்பாங்க போல. இதே விதி அவங்களுக்கும் பொருந்தும் இல்லையா? தலைவர் விஜய் இப்போ சேலத்துக்கு போறாரு, ஒரு 10,000 பேர் எழுதி கொடுக்க முடியுமா? நிறைய பேர் வருவாங்களே, ஆயிரக்கணக்கில் வருவாங்களே. அப்ப எப்படி நீங்க இதை கவுண்ட் பண்ண முடியும்? சொல்லலாம் 1,00,000 பேர் வருவாங்கன்னு. டிஎம்கேக்கு அப்புறம் தேவைக்கா தான், அதுல மாற்று கருத்து எதுவும் அதுல மாற்று கருத்து கிடையாது சார். ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், பிசிகே, மக்கள் அதுல நிறைய கட்சிகள் இருக்கு. ஏன் டிசம்பர் 4ஆம் தேதி? சார் இதுக்கெல்லாம் ஒரு தேதி, ஒரு பிரச்சாரத்துக்கு ஒரு தேதி வழக்கமா சனிக்கிழமைகள்ல தான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு வியாழக்கிழமை. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தேர்தலே சந்திப்பதற்கு தயாராக இருக்கு. எல்லாம் கிள்ளி தான் கொடுப்பாங்க, இவர் அள்ளி கொடுக்கக்கூடிய தலைவராக இருக்கிறார். இந்த எஸ்ஐஆர்ல வாக்கு விடுபட போது பார்த்து எல்லாரும் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டுங்கன்னு விஜய் ஒரு வீடியோவில் வெளியிட்டு இருந்தாரு. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இப்போ நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த பூத் லெவல் ஏஜென்ட் இருக்காங்கல்ல, இந்த பூத் லெவல் ஏஜென்ட்டோட போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது யார் தெரியுமா? இப்போ திமுக ஏஜென்ட் அந்த அளவுக்கு சுதாரிப்பா இருக்காங்க. கடந்த தேர்தலில் ஓட்டு போட்ட இவங்களுக்கெல்லாம் இந்த பிஎல்ஓ முழுமையான போய் அந்த ஃபார்ம்ஸை கொடுக்கறதே கிடையாது. ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாமே. சரி, எத்தனை பேருக்கு இங்கே நீங்கள் ஆன்லைனில் போய் என்ன இது வாக்காளர் திருத்த இது கிடையாது, வாக்காளர்களை நீக்கிற பணி இது, அதே நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா டிவிக்கு வாக்காளர்களை நீக்கிற பணி. எங்களுக்கு மற்ற அரசியல் கட்சிகள் மாரி நீங்கள் டெய்லி போய் ஊரெலாம் சந்திக்கணும்னு அவசியம் கிடையாது சார். தலைவர் போனாவே போதும், வாரத்தில் ஒரு வாட்டி போனால் போதும். நடுவில் ஒரு கேள்விப்பட்டேன், இந்த ஹெலிகாப்டர்லாம் வாங்க போறாங்க, ஜெயலலிதா பேட்டர்ன்ல இறங்கி இல்ல பேசிட்டு அப்படியே ஒரு நாளைக்கு 3 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ண போறாங்க. மக்களை அவர் தினமும் சந்தித்து கொண்டிருக்கிறார். மக்களுடைய பிரச்சனைகளே ஆராய்ச்சி மக்களை சந்திக்கிறார். ஒப்பனையும் கிடையாது, கற்பனையும் கிடையாது, எதுகை மோனே கிடையாது, அதெல்லாம் தேவை கிடையாது. இந்த இன்றைய அரசியலுக்கு அது தேவையில்லை. பஞ்ச் மட்டும் போதும். வணக்கம், ப்ரோவோக் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் அணி ஒருங்கிணைப்பாளர் திரு அறிவழகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு வழியா இந்த அரசியல் கட்சிகளுடைய பொதுக்கூட்டங்கள் ரோட் ஷோக்களுக்கான அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கு. முதல்ல கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, அப்புறம் கேட்டு வாங்கியிருக்கீங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதனுடைய விவரங்கள் என்ன? அதாவது இந்த அரசியல் கட்சிகளுக்கு வழிகாட்டி நெறிமுறைகளை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கை தொடுத்ததே தமிழக வெற்றி கழகம் தான். இந்த வழக்கு ஆகஸ்ட் மாதத்திலேயே, ஆகஸ்ட் இறுதி செப்டம்பர் அப்பயே விசாரணைக்கு வந்து விட்டது. தொடர்ந்து அரசு ஒவ்வொரு முறையும் நாங்கள் தலைமைச் செயலாளரிடத்திலே பேச வேண்டும், மற்ற துறைகளிடம் பேச வேண்டும் என்று ஒவ்வொரு வாய்தாவாக வாங்கி கொண்டு வந்தார்கள். இதற்கிடையில் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு சென்னையில் நிலுவையில் இருப்பது தெரிந்த பிறகு உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டினுடைய சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உத்தரவு ஒன்று பிறப்பித்தது. இந்த வழக்கை பொதுநல வழக்காக எடுத்து விசாரிக்க வேண்டும், தலைமை நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின் பேரில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே 2-3 தடவை தமிழக அரசினுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் நாங்கள் இந்த டிராஃப்ட் எஸ்ஓபி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், வரைவு கொள்கைகளை நாங்கள் நெறிப்படுத்துவது பல்வேறு துறைகள்கிட்ட நாங்கள் சஜஷன்ஸ் கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா வாட்டி அவங்க வாய்தா வாங்கினாங்க. அதெல்லாம் மீறி கடைசியில் நீதிமன்றம், உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் ஒரு காலக்கெடியை நிர்ணயித்திருந்தார். 20/11/2025க்குள் நீங்கள் இந்த எஸ்ஓபி டிராஃப்டை நீதிமன்றத்தில் பதிவு செஞ்சிடணும். அதன் பிறகு 21ஆம் தேதி வழக்கு விசாரணைன்னு இன்றைக்கி காலைல வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. வழக்கு விசாரணைக்கு வருகிற பொழுது நாங்கள் எடுத்தோலே சொன்னோம், இந்த வழக்கை தாக்கல் செய்தது தமிழக வெற்றி கழகம். இவர்கள் எஸ்ஓபி டிராஃப்டை நீதிமன்றத்தினுடைய பதிவு செஞ்சதாக சொல்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு காப்பி கொடுக்கல அப்படின்னு சொன்னதுக்கு அரசு வழக்கறிஞர் இல்லை தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து நிறைய மனுக்களை சேர்த்து தானே இல்லை, எங்கள் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இடையீட்டு மனுதாரராக சேர்ந்துருந்தாங்க. அப்புறம் சில ரிஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்திருந்தாங்க. மொத்தம் 4 பார்ட்டிஸு கேட்டிருந்தோம். நான் சொன்னேன், பீயிங் ஏ
பெட்டிஷனர் எங்களுக்கு நீங்கள் உங்களுடைய நீங்கள் அரசாங்கத்தினுடைய எஸ்ஓபி என்னங்கிறத கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து கொடுக்க முடியாது. இவங்கள்ட்ட கொடுத்தனா ஒவ்வொரு சஜஷன்ஸ் கொடுப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க சொன்னால் எங்களால் வந்து இதை நோட்டிஃபை பண்ண முடியாமல் போகும். இது நீதிமன்றத்தினுடைய இது எல்லாமே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முடிவு செய்யப்பட்டது. இப்படி ஒரு விவாதத்தை வந்து அரசினுடைய தலைமை கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர் எடுத்து வைத்தார். நீதிமன்றம் இதை நிராகரித்தது. அரசியல் கட்சிகள் நீதிமன்றத்தை அணுகுகிற பொழுது அடிப்படை உரிமை, ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கு அடிப்படை உரிமை, அதனால் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு மத்தியானம் 1 மணிக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்ததுக்கு பிறகு இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை 27ஆம் தேதி நீங்கள் வாங்க, அன்னைக்கு வந்து இறுதியாக விசாரணை வைத்து இதை வந்து நோட்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இந்த நான் மேலோட்டமாக இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். மேலோட்டமாக படித்ததுலேயே என்ன தெரியுதுன்னு சொன்னால், இந்த தமிழக அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறை ஒவ்வொன்றுமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டம், தலைவர் விஜய் அவர்களுடைய கூட்டம் எப்படியாவது தடை செய்யணும், அதுக்கு எப்படிலாம் இடையூறு விளைவிக்கலாங்கிற ஒரு அடிப்படையிலேயே உட்காந்து இதை ரெடி பண்ணியிருப்பாங்க பொழுது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், இதில் ஒன்று பார்த்தா அவங்க போடுற கண்டிஷன்ஸு பல நிறைவேற்ற முடியாத கண்டிஷன்ஸ் எல்லாம் அவங்க வந்து இதில் சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்? என்னன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு கூட்டத்துக்கு வர்றாங்கன்னா எப்படி இவ்வளவு கூட்டம் இவ்வளோ மக்கள் வருவாங்கன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? சொல்லுங்கள். அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகள் வரலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டம் சேலத்தில் நடைபெறுது அப்படின்னு சொன்னால் இந்தந்த மாவட்டத்திலேருந்து நிர்வாகிகள் வருவாங்க, இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் பொதுமக்கள் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இதை நீங்கள் ரைட்டிங் ஃபுல்லாக நீங்கள் முழுமையாக கொடுக்கணும். அடுத்தது இதே விதி அவங்களுக்கும் பொருந்தும் இல்லையா? அதனால் இப்போ அவங்களாம் காசுலாம் கொடுத்து கூப்பிட்டு வராங்க, அதென்ன பிரச்சனை உங்களுக்கு? அவங்க ஒரு 1000 பேரை கூப்பிட்டு வரணும்னு சொன்னால் 1000 பேருக்கு தகுந்த மாதிரி ஆளை காசு கொடுத்து கூப்பிட்டு வரலாம். தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படி கிடையாது. இது சுனாமி போல் வர்ற கூட்டமாச்சே, மக்கள் வீடுகள்லேருந்து புறப்பட்டு வர்றாங்களே. அப்போ முழுமையான ஒரு நோக்கம் என்னென்னு சொன்னால், தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிகழ்ச்சியை, கூட்டத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுங்கிற அந்த எண்ணம் தான். அதாவது நாங்கள் இப்போ எப்படி சொல்ல முடியும்? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். தலைவர் விஜய் இப்போ சேலத்துக்கே போகிறார். ஒரு 10,000 பேர் எழுதி கொடுக்க முடியுமா? நிறைய பேர் வருவாங்களே, ஆயிரக்கணக்கில் வருவாங்களே. அப்போ எப்படி நீங்கள் இதை கவுண்ட் பண்ண முடியும்? சொல்லலாம் 1,00,000 பேர் வருவாங்கன்னு. இல்லை, 1,00,000 பேர் வருவாங்கன்னு சொன்னால் அதுக்கு சில நடைமுறைகள் இருக்குது. அதுக்கு 30 நாளைக்கு முன்னாடியே மனு கொடுக்கணும். ஸோ அதாவது என்ன, இதெல்லாம் எதுக்காக செய்கிறதுன்னு சொன்னால், முழுக்க தமிழக வெற்றி கழகத்துடைய பிரச்சாரத்தை தடை செய்யணுங்கிறது. அதாவது எல்லா ஆக்சுவலாக எதுக்காக வந்ததுன்னா, இந்த எஸ்ஓபி எதுக்காக வந்ததுன்னு சொன்னால், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஒரு மனு கொண்டு போய் கொடுக்குறோம்னு வச்சுங்களேன். அந்த மனுவை வந்து வாங்கி 1 வாரம் வச்சுக்குவாங்க. வச்சுக்கிட்டு உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. கடைசியாக ரிஜெக்ட் பண்ணுற நாள் ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பான்னு கேட்டு வாங்கி நேற்று தான் கொடுத்தது, இன்றைக்கி ரிஜெக்ட் பண்ணுறது மாரி பண்ணுறது, இப்படி கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு இவங்களுக்கு மிகப்பெரிய கடினமான சூழ்நிலையை உருவாக்கியிருந்தாங்க. அதனால தான் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் வந்து எல்லாருக்கும் பொதுவாக, மற்ற அரசியல் கட்சிகளுக்கு நீங்கள் வந்து என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகளை போடுறீங்களோ, கண்டிஷன்ஸை போடுறீங்களோ அதை எங்களுக்கும் எல்லாருக்கும் கொடுங்கங்கிறத நாங்கள் நீதிமன்றத்தில் கேட்டிருந்தோம். ஏன்னா இப்போ முதலமைச்சர் போகிறாரு, துணை முதலமைச்சர் போகிறாரு, அவங்களுக்கு ரோட் ஷோ நடத்துறதுக்கெல்லாம் யாரும் அனுமதி வாங்குறது கிடையாது. அவங்க மாநாடு போடுறாங்க, அனுமதி வாங்குறது கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் ஒரு அரங்க கூட்டமாக இருந்தாலும் கூட, ஏன்னா நாங்கள் இங்கே வழக்கறிஞர் அணி சார்பாக தலைவர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாளை கொண்டாடணும். ஒரு அரங்க கூட்டம் தான். ஒரு 500லேருந்து 700 பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த அரங்க கூட்டத்துக்கு எங்களை 10 நாள் இழுத்தடிச்சாங்க. அரங்க கூட்டம் தேவையில்லை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த இடம் கொடுக்குறவங்க நீங்கள் போயிட்டு போலீஸில் பர்மிஷன் வாங்கிட்டு வந்துருங்க சார், உங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு பிரச்சனை வரும், நீங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி, அப்புறம் அதுக்கு பிறகு போயிட்டு கடைசியாக அதுவும் நிகழ்ச்சிக்கு முதல் நாள் தான் எங்களுக்கு வந்து இந்த பர்மிஷன் கொடுக்குறாங்க. இது முழுக்க திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய அரசியல் செய்வதற்காக அதனுடைய அடுத்த கட்டத்தில் இருக்கிறது வந்து தாவேக்கா தான். எங்களுடைய பிரச்சாரம், எங்கள் தலைவர் போனால் மக்கள் கூடுறாங்க, இதெல்லாம் எப்படி தடுக்கிறதுக்காக எப்படி இந்த டிராஃப்ட் எஸ்ஓபி அப்படி தான் இருக்குது. டிஎம்கேக்கு அப்புறம் தாவேக்கா தான், அதில் மாற்றுக்கிறது அதில் மாற்றுக்கிறது கிடையாது சார். ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், பிசிகே, மக்கள் அதில் நிறைய கட்சிகள் இருக்கு. இருக்கலாம். மக்கள் கூட்டம் எங்கே வருது? மக்கள் யாரை பற்றி பேசுகிறாங்க? தாவேக்காங்கிறத மட்டும்தானே பேசுகிறாங்க.
திமுகவே யாரை பேசிக்கிட்டு இருக்காங்க? அதிகமாக திமுக கூட்டங்களில் திமுகவுடைய ஊடகவியலாளர்கள், நெறியாளர்கள், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சாரர்கள் எல்லாருமே யாரை தாங்க. நாங்கள் வந்து இன்னும் தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சி கட்டில் வரல, எங்கள் தலைவர் எதிரி முதலமைச்சராக வரல, அமைச்சர்களாக வரல, யாரும் வரல, எம்எல்ஏ இல்லை. ஆனால் எங்களை திட்டிகிட்டு இருக்கிறாங்களே, என்ன ஏன் திட்டுறாங்க? எதிர்காலத்தில் இவங்க தான் இந்த தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை கைப்பற்றுவாங்க, ஒரு மாற்று சக்தியாக உருவாங்க, இவங்க எப்படியெல்லாம் அழிக்கணுங்கிறதுக்காக தானே அவங்களுடைய பிரச்சாரம் போகுது. இப்போ அடுத்த கட்டத்தில் அரசியல் ரீதியாக ஏதாவது ஒரு கட்சியை அவங்க வந்து நசுக்கணும். மற்ற கட்சிகளோட ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும் பெரிய கூட்டம் கூடுறதில்ல, அது எல்லாருக்குமே தெரியும். கூட்டம் காசு கொடுத்தா தான் கூப்பிட்டு வராங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் தானாகவே கூட்டம் வருது. குறிப்பாக இளைஞர்கள், கல்லூரி மாணவிகள், பள்ளி மாணவிகள், வயதானவர்கள் கூட வர்றாங்க. ரொம்ப வயதானவங்க வர்றாங்க. பலதரப்பட்ட மக்கள், படித்தவர்கள் எல்லாருமே வர்றாங்க. ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை, ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்குவார் விஜய்ங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இவங்க இப்படி ஒரு கடுமையான திட்டங்களை எல்லாம் போட்டு. இது வந்து இந்த டிராஃப்ட் அப்படிங்கிறது வந்து எஸ்ஓபிங்கிறது முழுக்க முழுக்க டிவிக்கு டார்கெட் பண்ணி தான் இருக்கு. டிவிக்கு கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்க கூடாதுன்ற ஒரு முடிவோட உருவாக்கிருக்காங்க. முடிவோட உருவாக்கியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் சார், டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்தில் பர்மிஷன் கேட்டிருக்காங்க. நேற்று ரிஜெக்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 30 நாட்களுக்கு முன்னாடியே அனுமதி கொடுக்கணும். உங்களுடைய மனுவில் எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், இவங்க கொடுத்த டிராஃப்டே ஏற்கனவே வந்து போலீஸ் ஆக்ட் 10 நாள் தான் இருக்குது. எக்ஸிஸ்டிங் லாவது 10 நாள். இவங்க கொடுத்த ப்ரொப்போசல் இருக்குது பாருங்கள், டிராஃப்ட் இஷ்யூஸ். இதுக்கு முன்னாடி டிராஃப்ட் எஸ்ஓபியில் கொடுத்ததே வந்து 15 நாள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் சேலம் காவல்துறை 30 நாள்னு சொல்லுது. ஏன் சொல்கிறீங்க? பாரபட்சமாக தானே. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? இன்னும் மேலே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்களே. அதாவது இவங்க டிவிக்கு சார்பாக நீங்கள் கேட்ட அந்த இடங்கள்ன்றது 3 இடம் கேட்டிருக்கீங்க. ஒன்று கோட்டை, அந்த மைதானம், சேலம் கோட்டை மைதானம், அப்புறம் வந்து சீலநாயக்கன்பட்டியில் தாளமுத்து, அப்புறம் போஸ் மைதானம். இந்த 3 இடங்கள் வந்து கேட்டிருக்கீங்க. ஏன்னா இந்த 3 இடங்களுமே கூட்ட நெரிசல் மிக்க இடங்கள். இதுக்கு பதிலாக சீலநாயக்கன்பட்டியிலேயே ஏற்கனவே பிரதமர் வந்து பிரச்சாரம் பண்ண போன இடம், அங்கே ஒரு பெரிய மைதானம் இருக்குது. அதில் வந்து லட்சக்கணக்கான பேர் கூடுறதுக்கான போதிய வசதிகள் இருக்குது. அங்கே எடுத்துக்கோங்கன்னு போலீஸ் தரப்பில் ஒன்று சொல்கிறாங்க, ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டிசம்பர் 4ஆம் தேதி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அன்று கார்த்திகை தீபம். உங்களுக்கு ஊருக்கே தெரியும், ஒரு வழக்கமான நடைமுறை. கார்த்திகை தீபத்துக்கு திருவண்ணாமலையில் எத்தனை லட்சம் மக்கள் வந்து கூடுவாங்க என்பது. அன்றைய தினம் சேலத்தில் இருக்க போலீஸ் உட்பட பல மாவட்டங்கள், பக்கத்து மாவட்டங்களுக்கு போலீஸ் எல்லாம் அங்கே போவாங்கன்றது வழக்கமான ஒரு நடைமுறை. ஆனவே எங்களுக்கு வந்து 4ஆம் தேதியில தான் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அரசியல் பண்ற மாதிரி அது இன்னைக்கு வந்தது. அது இன்னைக்கு வந்தது. நேற்று பார்த்தீங்களா நீங்கள்? நேற்று வந்து ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க சார். அதுதான் அவங்க சொன்னபடி நேற்று வந்து இல்லை, கரெக்டு சார். நீங்கள் எப்படி ரிஜெக்ட் பண்ண முடியும்? ரிஜெக்ட் பண்ணல சார், உங்களை வந்து இல்லை கரெக்டு சார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு கொடுக்க முடியாது. அந்த நீங்கள் கேட்ட இடங்களை கொடுக்க முடியாது சார். இதுதான் ஒவ்வொரு வாட்டியும் பிரச்சனை. நாங்கள் எப்படி கரூரில் நாங்கள் எந்தெந்த இடம்லாம் கேட்டோமோ அதெல்லாம் கொடுக்கல. ஏற்கனவே வந்து காவல்துறை நிராகரித்த இடம் வெளிச்சாமிபுரம். அதிமுகவுக்கு கேட்குற பொழுது 25/1/2025 அன்னைக்கு அதிமுக அந்த இடத்த கேட்குறாங்க, வெளிச்சாமிபுரத்தை. இது நேரவான இடம், குறுகியான இடம், நாங்கள் கொடுக்க முடியாது நிராகரித்த இடத்த ஏன் எங்களுக்கு கொடுத்தாங்க? அதுக்கு முன்னாடி தானே அதிமுக கூட்டம் நடந்திருக்காங்க, ஒரு 3 தினங்களுக்கு முன்பு நிராகரிச்சுக்காங்க சார். 25/1/2025 அன்னைக்கு நிராகரித்த இடம் சார் அது வெளிச்சாமிபுரம். கொடுக்க மாட்டோம்னா அதிமுக நடந்த கூட்டங்கள்ல, மாவட்ட ஆட்சி தலைமையிலான கூட்டங்கள்ல அது முடிவு பண்ணி இந்த இடங்கள்ல கொடுக்கலாம்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொடுத்தது போலீசார் விளக்கம் தெரிவிச்சிருக்காங்களே. அதுதான் கிடையாது. இந்த ஆவணங்கள்லாம் இவங்களாக ஏற்படுத்தக்கூடிய ஆவணங்கள். இதெல்லாம் இப்போ சிபிஐ டெஃபினட்டாக விசாரிப்பாங்க. நாங்கள் வந்து மக்கள் எளிதாக வந்து போகிற இடம், மக்கள் வந்து குறுகிய இடமாக இல்லாமல் நல்ல இடமா பார்த்து இவங்க கேட்ட எங்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்றவங்க கேட்டாங்க. ஆனால் ஒரு கூட்டத்தை வந்து வெளி உலகத்திற்கு தெரியாமல் எப்படி இருட்டடிப்பு செய்வதற்காகத்தான் வெளிச்சாமி. டிசம்பர் 4ஆம் தேதி டிசம்பர் 4ஆம் தேதி சார், இதுக்கெல்லாம் ஒரு தேதி, ஒரு பிரச்சாரத்துக்கு ஒரு தேதி சனிக்கிழமைகள்ல தான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு வியாழக்கிழமை. அதாங்க சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இருங்க. ஏற்கனவே வந்து ஏன் வந்து லீவு நாளில் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்போ வந்து அவர் சொன்ன காரணம்
யாருக்கும் வேலைக்கு போறவங்களுக்கோ அதான் இல்ல சார். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ அதான் காலேஜ் சார், ஸ்டூடெண்ட்ஸுக்கோ அதான் 2 விஷயம் இருக்கு. கிடக்கூடாது இல்ல, இல்ல, அப்படின்னு. நீங்க ஏற்கனவே வந்து லீவு நாளில் ஏன் பண்ணீங்கன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வீக்டேஸில் அதாவது உங்களுக்கு அதை மற்ற அரசியல் கட்சிகள் இந்த நாட்டில் எது வேண்டுமானாலும் எது வேணாச்சும் எப்போ வேணாச்சும் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஏன் 4ஆம் தேதி வைக்கிறீங்க, 5ஆம் தேதி இல்லை, ஜென்ரலாக சொல்கிறேன், எல்லா மீடியாக்களும் இப்படி தான் வந்து அவங்களுடைய விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஏன் ஒவ்வொரு நாளும் எத்தனை கட்சி கூட்டம், எத்தனை நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டம் ஆட்களை இல்ல வழக்கமா டிவிக்கு பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயமாச்சு, அது ஏன் இன்னைக்கு மாத்தணும்ன்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா இல்லை சார், இயல்பாவே. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு தலைவர் வந்து ஏற்கனவே சனிக்கிழமை போயிட்டு இருந்தார். இப்போ மாற்றி ஒரு 4ஆம் தேதினு அறிவிக்கிறாங்க. ஏன் அறிவிச்சாங்கன்னா, இந்த அடுத்து சட்டமன்ற தேர்தல் நோக்கி ஒரு பிரச்சார பயணம் போகணும், அதுக்கு வழிவகுக்கணும். அடுத்தடுத்த கட்டம் 6ஆம் தேதி வேற ஒரு ஏதோ ஒரு நிகழ்ச்சி இருக்குது 6ஆம் தேதி. அதுக்காக ஒரு தேதியை நிர்ணயிக்கிறாங்க. அதாவது இத்தனாம் தேதி தான் வைக்கணுங்கிறலாம் ஒன்றும் இது கிடையாது. அதாவது ஒரு சிம்பிள் தான் சார், இன்றைக்கி தான் வைக்கணும்னு எந்த இதுக்குமே கிடையாது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் விருப்பப்படுகிற பொழுது சுதந்திரமாக பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன், ஆமாம், ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு அடிப்படை உரிமை வைக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமைக்குள்ளே என்றைக்கு வேணாச்சும் வைக்கலாம், அதில் எதுவுமே கிடையாது. அப்படி தான் எல்லாரும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எது நடத்தினாலும் வச்சுக்கோங்கன்றாங்க போலீஸ். எது டிசம்பர் 5 வச்சுக்கோங்க, ஏன்னா எல்லாரும் போலீஸும் வெளியே போயிடுவாங்க, இங்க திருப்பி வந்து போலீஸ் டியூட்டி ஒரு எங்க பாதுகாப்பு சொல்லியிருக்காங்க டிசம்பர் 5 எங்க சொல்லியிருக்காங்க. போலீஸ் அந்த டிஎஸ்பி அவங்க கிட்டத்தட்ட பதில் கடிதம் சொல்லியிருக்காராமே சார். அதான் சொல்கிறேன்ல சார், இதெல்லாம் குழப்பறதுக்காக செய்கிறது. நாங்கள் ஒரு டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோம், இவ்வளோ பேர் நிர்வாகிகளுக்கு வருவாங்க, இன்றைக்கி ஈஸியாக இருக்கும், எளிதாக வரலாம், மக்கள் வரலாம், மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வரலான்னு நாங்கள் ஒரு கணக்கிட்டு வைப்பாங்க. ஆனால் இவங்க அதை உடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இன்னொரு நாள் வைக்கிங்க, அன்றைக்கி வைங்க, இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான செய்கையை தவிர இதில் வந்து அவங்களுக்கு நல்ல நோக்கமே இவர்களுக்கு உள்நோக்கமே தவிர நல்ல நோக்கம் கிடையாது. சரி, என்ன பண்ண போகிறார் விஜய் இதுக்கப்புறம்? அடுத்த கட்டம் இப்போ நீதிமன்றத்தில் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க, இது இந்த வாதத்தை எடுத்து வச்சோம். அதனால தான் வந்து எஸ்ஓபி வந்து அவங்க 2 வாரம் கேட்டாங்க. இல்லை ஏற்கனவே நீங்கள் வந்து இந்த கட்சிகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து அனுமதி தர மாட்டேங்கிறீங்க, அதனால் நான் வந்து அடுத்து சட்டமன்ற தேர்தல் நோக்கி அரசியல் கட்சிகள் போகணும், பயணிக்கணும், அதனால் 27ஆம் தேதி இந்த வழக்கை போடுறேன், அன்றைக்கி முடிச்சிடணும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு ஏதாவது வழக்கு தொடருவீங்களா? 4ஆம் தேதி பர்மிஷன் வாங்கிறதுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை ஏதாவது கோர்ட்டுக்கு போய் பண்ணுற மாதிரி? சார் 27ஆம் தேதி முடிவாயிடும். இப்போ இது வந்து என்ன கொடுக்க போகிறாங்க? ஆமாம், 27ஆம் தேதி முடிவாயிடும். இந்த வழக்கிலேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும்? ஆமாம், இந்த வழக்கிலே எங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நடக்கக்கூடிய அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வு என்பது எப்படியாப்பட்ட ஒரு மக்கள் சந்திப்பாக டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்குமா? ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு திறந்த வேன்ல இருந்து பஸ்ல இருந்து ஏரி மேலே இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு திறந்த வெளியில வந்து மக்களை சந்திச்சு பேசிட்டு இருந்தாரு. இது பொதுக்கூட்டமா இல்லை? ஏன்னா பொதுக்கூட்டம் தான் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க, இது எப்படியாப்பட்ட ஒரு பொதுக்கூட்டமா இருக்கும்? மேடை நிகழ்வா இல்லை என்ன மாதிரி இருக்கும்? இப்போ நீங்கள் பர்மிஷனே கொடுக்கலையே சார். உங்க கட்சியில டிசைன் பண்ணியிருப்பாங்கல்ல. சிம்பிளாக சொல்கிறேன், பர்மிஷனே கொடுக்கல. பர்மிஷன் கொடுத்த பிறகு அந்த இடம் எப்படி, அன்றைய சூழ்நிலை எப்படி, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வைக்க முடியும் உங்களுக்கு. இப்போ நான் தொண்டர்படையெல்லாம் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாம், தொண்டர்படை இப்போ தொண்டர்படை வர்றாங்க, அவங்க பயிற்சி எடுத்து அந்த வரக்கூடிய கட்சி பொதுமக்களை அவங்கள கட்டுப்படுத்துவது அந்த சூழ்நிலை ரெடி ஆகிட்டாங்களா? எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருக்குது. தேர்தலே சந்திப்பதற்கு தயாராக இருக்குது. எல்லாவற்றையும் சந்திக்க தயாராக இருக்கக்கூடிய இளைஞர்கள் பட்டாலும் எங்கள்கிட்ட இருக்குது. இந்த எஸ்ஐஆரில் வந்து வாக்கு விடுபட போது பார்த்து எல்லாரும் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டுங்கன்னு விஜய் ஒரு வீடியோவில் வெளியிட்டு இருந்தாரு. சார் 2 விஷயம், நீங்கள் எஸ்ஐஆர் இருக்குல்ல, இதை இந்த ஒரு மாதத்தில் முடிக்கவே முடியாது, சாத்தியம் கிடையாது. ஆனால் இது ஒரு பக்கம் வந்து திமுக எதுக்குதா சொல்கிறாங்க. கரெக்ட், எதுக்குறதா சொல்கிறாங்க. அது எதுக்குதாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த பிஎல்ஓ இருக்காங்க இல்லை, அது ஒரு வகையானது. இந்த பூத் லெவல் ஏஜென்ட் இருக்காங்கல்ல, இந்த பூத் லெவல் ஏஜென்ட்டோட போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது யார் தெரியுமா? இப்போ திமுக ஏஜென்ட்டுகள். அந்த அளவுக்கு சுதாரிப்பா இருக்காங்க சார். அதான் அவங்களுக்கு வேலை, அதுதான் வேலையாக வைக்கிறாங்க. அதில் போயிட்டு என்ன பண்ண வேண்டியது, இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர் ஓட்டு இல்லது பிற அரசியல் கட்சிகள் ஆதரவாளர் ஓட்டுன்னு ஒரு தெருவு தானே சார். ஒரு தெருவில் என்ன ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அவங்கள ஒரு இல்ல சரிப்பா, அந்த கட்சிக்காரங்களே தெரியும், டிவிகேல மெம்பரா இருக்கவங்களே தெரியும், ஆனா இவர் ஆதரவாளர் ஓட்டு போடுவான்னு எப்படி கணிக்க முடியும்? அதாவது எப்படி சொல்றதுன்னா, 100 பேரை கணிக்க முடியாது,
ஆனால் ஒரு 50 பேரை கணிக்க முடியும். அவங்க பேசுகிற பேச்சு, அவங்க உங்களை போனாலே அவங்க வரவேற்கிற விதம், இதிலே அவங்க கண்டுபிடிச்சிடலாம். குறிப்பாக என்ன சொல்ல போனால் இளைஞர்களை, இந்த புது வாக்காளர்கள் இருக்காங்க பாருங்க, கடந்த தேர்தலில் ஓட்டு போட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த பிஎல்ஓ வந்து முழுமையான போய் அந்த ஃபார்ம்ஸை கொடுக்குறதே கிடையாது. ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாமே. சார் எத்தனை பேருக்கு இங்கே நீங்கள் ஆன்லைனில் போய் என்ன சார் தமிழக வெற்றி கழகமே ஆன்லைன்ல சார் இயங்கிட்டு சார் எங்களுது வந்து நீங்கள் ரைட்டு நாங்கள் இயங்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் போய் ஆன்லைனில் போய் எவ்வளோ நேரம் உட்காந்து பண்ணுவார்? ட்வீட் போட பல மணி நேரம் செலவு பண்றாங்க. டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ். சார் விர்ச்சுவல் வாரிசு நாங்கள் பண்ணுறோம் சார், எங்களுடைய ஒர்க்கு நாங்கள் பண்ணுறோம். நான் சொல்கிறேன் பொதுமக்கள், தாவேக்காவுடைய நிர்வாகிகளோ தாவேக்காவுடைய தொண்டர்களோ நாங்கள் வந்து எங்களுடைய இதை வந்து நாங்கள் சேர்றதுக்கு நாங்கள் பண்ணிடுவோம். ஆனால் பொதுவாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்கல்ல, அவங்க எப்படி எளிதாக வந்து அவங்களுடைய பேரை இதில் இணைக்க முடியும்? நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஏதோ இதுக்கு ஒரு டுட்டோரியல் நடத்தணும் போல இருக்குது. 2002 2005 எப்படி இருக்குன்னு இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு சிம்பிளிஃபையாக எதாக இருந்தாலும் சிம்பிளாக இருக்கணும். அதை விட்டுட்டு இதில் ஃபார்ம் பண்ணி இவருடைய உறவினர் இருந்தார், இவருடைய தாத்தா இருந்தார், இப்படிலாம் கேள்விகள் கேட்டு இது வந்து இது கிடையாது. இது வந்து வாக்காளர் திருத்த இது கிடையாது. வாக்காளர்களை நீக்கிற பணி இது. அதே நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக டிவிகே வாக்காளர்களை நீக்கிற பணி. டிவிகே வாக்காளர்களுக்கு அதாவது அது உண்மை. அதில் முழுமூச்சாக இருக்கிறது திமுக. அதில் முழுமூச்சாக இருக்கிறது திமுகங்கிறதுல வாய்ப்பே கிடையாது. ஆனால் நான் எங்கள் ஊர் எல்லாத்தையுமே விசாரிக்கிறோம். வீட்டிலலாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, இப்போ அந்த திமுககாரங்க அந்த 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 வார்டு மெம்பர், அந்த வார்டு கவுன்சிலர் இருக்கார்ல, வார்டு கவுன்சிலர், வட்ட செயலாளர், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சார். சென்னையை போன்ற பெரிய நகரங்கள்லேயே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆனால் எல்லாராலையும் போய் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதே தெருக்குள்ளே அதே வட்டத்துக்குள்ளே இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்களுடைய ஆதரவாளர்கள் யார், எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் யாருங்கிறத அவங்களால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ. ஆக இவங்க ஒரு புறத்தில் வந்து இந்த வாக்காளர் திருத்த பணியை வந்து நாங்கள் எதுக்குறோம், தீவிர திருத்த பணியை எதுக்குறோங்கிறது ஒரு பக்கம் பண்ணாலும், திமுக தாவேக்காவுடைய வாக்குகளை குறிவைத்து நீக்கிற பணியை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் பெரும்பாலான அரசு ஊழியர்கள், நாங்கள் மனுவே கொடுத்துருக்கோம், அரசு ஊழியர்கள் தாவேக்காவை சார்ந்த நிர்வாகிகளுக்கோ ஆதரவாளர்களுக்கோ இந்த மனுக்களை கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அந்த பிஎல்ஓ அவங்க தான் ஃபுல்லாக போயிட்டே இருக்கிறாங்களே, ஃபுல்லாக அவங்க கூட போயிட்டு இருக்கும்போது சேர்றது இல்லை. என்ன பண்ண போகிறீங்க அதுக்கு நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். அடுத்து நாங்கள் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்களும் வந்து அடுத்த கட்டத்தில் எங்களுடைய சார்ந்தவங்க ஆதரவாளர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், இவங்களையெல்லாம் வந்து நீங்கள் உடனடியாக வந்து இதை பண்ணுங்கள். ஏன்னா இது இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. உச்சநீதிமன்றம் எப்படி ஒன்று ஆணையிடலாம். என்ன சொல்லலாம், நாங்கள் எலெக்ஷன் கமிஷனில் போய் நாங்கள் தலையிட முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லலாம், அல்லது இதை நிறுத்தி வைக்கலாம்னு சொல்லலாம். பல விஷயங்கள் இருக்குது. அந்த தீர்ப்பு வர்ற வரை அதை செய்ய முடியாது. அதே நேரத்தில் ஒவ்வொரு வாக்காளனும் எப்படியாவது கஷ்டப்பட்டு அவங்களுடைய மனுக்களை கொடுத்துடணும், இந்த திருத்த பணியில் கொடுத்துடணும். ஆனால் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை வந்து கண்ணும் கருத்துமாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இது அடுத்த 5 ஆண்டு கால ஆட்சியை தீர்மானிக்கிறது இல்லை, அடுத்த தலைமுறையினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கப்படக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தேர்தல். ஸோ விஜயோடைய அந்த பிரச்சார பயணம் என்பது திட்டமிட்டபடி டிசம்பர் 4 தொடங்கணும் நம்புறீங்களா? டிசம்பர் 4 தான் நாங்கள் தொடங்குறதா இருந்தோம். இப்போ தான் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்களே. இப்போ அடுத்த கட்டத்துக்கு 27ஆம் தேதிக்கு பிறகு தான் நாங்கள் முடிவு சொல்ல முடியும். அதில் உறுதி டிசம்பரில் அவர் தொடங்குறாரு. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் கண்டினியூவாக. எங்களுக்கு வந்து மற்ற அரசியல் கட்சிகள் மாரி நீங்கள் டெய்லி போய் ஊரெலாம் சந்திக்கணும்னு அவசியம் கிடையாது சார். தலைவர் போனாவே போதும், வாரத்தில் ஒரு வாட்டி போனால் போதும். அப்படி கிடையாது வாரத்தில். ஏன்னா மக்கள் வந்து இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டின்னு சொல்லாது. ஏன் நாங்கள் அது மக்களுக்காக தான் வந்து நாங்கள் வந்து இந்த போக்குவரத்து நெருக்கடி மற்ற பிரச்சனைகளுக்காக தான் தலைவர் போகலை. ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி போகும்போது இவ்வளோ பிரச்சனைகள் சொல்லி நீங்கள் மீடியாக்களெல்லாம் வச்சு எங்களுக்கு எதிர்ப்பாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. நடுவில் ஒரு கேள்விப்பட்டேன், இந்த ஹெலிகாப்டர்லாம் வாங்க போகிறாங்க, ஜெயலலிதா பேட்டர்னில் வந்து அதாவது இறங்கி இல்லை பேசிட்டு அப்படியே ஒரு நாளைக்கு 3 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ண போகிறாங்க. எந்த கட்சிக்கு மீதும் இப்படி வதந்திகளை பரப்புவது, பொய் கட்டுக்கதைகளை பரப்புவது யாருக்குமே கிடையாது. தாவேக்காவிற்கும் அதனுடைய தலைவருக்கும் தான். ஏன்னா பயம், யாராச்சும் வச்சு எதுவராச்சும் சொல்கிறது அது கிடையாது, உண்மை கிடையாது. மக்களை அவர் தினமும் சந்தித்து கொண்டிருக்கிறார். மக்களுடைய பிரச்சனைகளே ஆராய்ச்சி.
மக்களை மக்களை சந்திக்கிறாரு. சந்திச்சிட்டு இருக்காரா? மக்களை சந்திக்கிறாருன்னா ஏன்னா நேரடியாக நாங்க சார், ஒரு கேள்வி நிமிஷம் சொல்றது கேளுங்க. மக்களை சந்திக்கிறாருன்னா நேரடியாக போய் சந்திக்கிறது மட்டும் சந்திப்பு கிடையாது. மக்களுடைய அன்றாட பிரச்சனை, இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை, வேலையில்லாத பிரச்சனை, தாய்மார்களுடைய பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்ல. அப்போ இந்த மக்களுடைய பிரச்சனையினுடைக்கு அதுக்கு என்ன தீர்வு, அந்த தீர்வை வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒவ்வொருத்தரையும் போய் நீங்கள் நேரடியாக போய் சந்திக்கிறது மட்டுமே. செப்டம்பர் 24க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மாதமா தாவேகா வந்து அப்படியே முடங்கி போய் கிடந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அக்டோபர் நீங்க மட்டும் தான் பேசிட்டு இருந்தீங்க வெளியில வந்து, நிறைய விஷயங்கள்ல உங்களை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. முக்கிய தலைவர்கள் யாரும் வந்து 30வது நாள் வரைக்குமே கூட வெளியே வராம இருந்தாங்க. 27ஆம் தேதி, இந்த அக்டோபர் 27ஆம் தேதி அவர் அந்த மக்களை சந்திச்சதுக்கு அப்புறம் ஒரு சிறப்பு பொதுக்குழு நடந்துச்சு. அந்த பொதுக்குழுல அவர் பேசிட்டு, அது கூட அவர் கூட ரொம்ப நேரம் பேசல, ஆதவர்ஜுனா நிறைய பேசினாரு. விஜய் வந்து சுருக்கமா தன்னுடைய கருத்துக்களை மட்டும் முன் வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு சில அறிக்கைகளை வந்து வெளியே வந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. நீங்க சொல்ற மாதிரி வந்து டெய்லி அவர் மக்கள் பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்காரு, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றது வந்து கொஞ்சம் வியப்பா இருக்கு. இல்லை இல்லை இல்லை, அதாவது அதான் சொல்கிறேன் இல்லைங்க சார். மக்கள் பிரச்சனை சிந்திக்காமல், மக்கள் பிரச்சனை காது கொடுத்து கேட்காமல் ஒரு தலைவர் இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு அவர் பின்னால் வர்றாங்கன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பிரச்சாரமாக போய் தான் மக்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசியம் கிடையாது. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டினுடைய கடைகோடியில் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அது தலைவருடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏன் இல்லை, ஒரு நிமிஷம் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஏன் ஒரு மாதமாக வந்து அவர் ஏன் வந்து மக்களை பார்க்கல, இந்த பிரச்சனைகளுக்கு சொல்கிறீங்க? உங்கள் ஒரு குடும்பத்தில் சார், ஒரு குடும்பத்தில் ஒரு சோக நிகழ்வு, ஒரு மிகப்பெரிய இறப்பு நடந்திருக்கு. ஒரு சாதாரண அரசியல் கட்சி தலைவனாக இருந்தால் அதை கடந்து சென்றிருக்க முடியும். அரசியல்வாதிகளாக இருந்தால் கடந்து சென்றிருக்க முடியும். ஆனால் தன்னை பார்க்க வந்து இப்படி ஒரு சதிவலையில் 41 பேர்கள் இறந்திருக்கிறார்கள் என்கிற அந்த செய்தி அவரை மனதளவிலேயே பாதித்திருக்கிறது. யாருமே சொல்கிறாங்க, ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக ஒரு வீட்டில் ஒரு துக்கம் நடந்துச்சுன்னா நிச்சயமாக அதிலிருந்து மீள்வது என்பது மிகவும் கடினம். இந்த தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரிப்பவர்களை, தொண்டர்களை, இந்த மக்களை தன்னுடைய குடும்ப உறுப்பினராக நினைத்த காரணத்தினால்தான் அவரால் மீண்டு வருவதற்கு இவ்வளவு காலமாக இருக்கிறது. ஒரு அரசியல்வாதி அப்படி கிடையாது. அரசியல்வாதி அப்படி கிடையாது. அரசியல்வாதிகள், உதாரணத்துக்கு சொல்றேன், பல அரசியல்வாதிகள் உங்களுக்கு தெரியும், எத்தனையோ அரசியல்வாதிகள், நான் அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பல, சாவிலேருந்து அரசியல் தொடங்குவாங்க, மாலையை வைப்பாங்க, அதை பண்ண போகிறோம், புரட்சி பண்ண போகிறோம், அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோன்னு பெரிய வரலாற்று நாயகர்கள்லாம் பற்றி பேசுவாங்க. அது கிடையாது. ஒரு சராசரி மனிதனால் முடியாது. இந்த அரசியல் சூழ்நிலையில் நல்ல மனிதராக ஒருவர் வந்து அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்து தமிழ்நாட்டில் நல்ல மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரே தலைவர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான். இப்போ வந்து 2வது சுற்றுக்கு ஒரு வீறு கொண்டு கிளம்பிட்டாரு. வீறு கொண்டுலாம் சார் நீங்கள் ஏன் அப்படி எடுக்கிறீங்க? அதுதான் மக்களை சந்திக்கிறதுக்கு போகிறாரு. மக்களுடைய பிரச்சனைகள் அந்த 5 ஆண்டுகளில் எவ்வளோ பிரச்சனை வேகம் முன்னாடி வந்து அந்த ஒரு 4 மாவட்டங்களை பேசும்போது பயங்கரமாக இருந்துச்சு. அதோட டபுள் மடங்கு இருக்குமா எப்படின்றத கேட்குறேன் சார். மக்கள் பிரச்சனைகளை சந்திப்பார் சார், மக்கள் பிரச்சனைகளை சொல்லுவார், மக்கள் பிரச்சனைகளை சந்திப்பார். அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லுவார். ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இன்றைக்கி பார்த்துங்களா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் கூடிய பள்ளி கல்லூரிகளில் போதை பழக்கம் அவ்வளோ அதிகரிச்சிருக்கு. இதை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணியை சார்ந்தவர்களே போராட்டம் நடத்த போகிறாங்க. பெரிய ஊர்வலம் லாங் மார்ச் போகிறதா நமக்கு நியூஸ்லாம் வருது. இப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் மக்கள் பிரச்சனைகளை சந்தித்து அடுத்த கட்டத்திற்கு எப்படி எடுத்து செல்வது என்பதற்காக மக்களை சந்திக்க போகிறார். இல்லை மற்றவங்க மாரி நாங்கள் அப்படியே வீரமாக புறப்படணும்லாம் ஒன்று இயல்பாக இருக்கிறார். இயற்கையை போல் இயல்பாக இருக்கிற ஒரு தலைவர். ஒப்பனையும் கிடையாது, கற்பனையும் கிடையாது, எதுகை மோனே கிடையாது, அதெல்லாம் தேவை கிடையாது. இன்றைய அரசியலுக்கு அது தேவையில்லை. இதெல்லாம் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த அப்படி பேசிட்டு இப்போ வந்து மக்கள் பிரச்சனைகளை பேசணும் சார். பஞ்ச் மட்டும் போதும். பஞ்சுன்னு கிடையாது. நீங்கள் பஞ்சுன்னு எடுத்துக்கிறீங்க. அவர் பேசுகிறத நீங்கள் பஞ்சுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன? அவர் சாதாரண ஒரு கருத்து சொன்னால் கூட அது நீங்கள் அந்த டெலிவரி ஆஃப் டயலாக் அதை வந்து நீங்கள் அப்படி எடுத்துக்கிறீங்க. இது எதுக்கையா மோனையாவா பேசிக்கிட்டு இருக்காரு? ஒவ்வொருத்தங்களும் பேசுகிறது. இப்போ சாதாரண மக்கள் பிரச்சனை யார் பேசுகிறா? இவர் தான் பேசினார். வேறு எந்த தலைவரால் பேச முடியும்? எந்த தலைவரால் ஊழலை எதிர்த்து பேச முடியும்? இவர் தான் பேச முடியும். எந்த தலைவரால் கனிம வள கொள்ளையை எதிர்த்து பேச முடியும்? எங்களால் தான் பேச முடியும். வேறு யார்? எல்லாரும் வந்து
அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் பெரும்பாலானவர்கள் இன்றைக்கி திமுகவை சேர்ந்தவங்க தான். அவங்க மேலே வழக்குகள் இருக்குது. இவர் வந்து தன்னுடைய உழைப்பால் கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேறி இன்றைக்கு ஒரு இடத்தை அடைந்திருக்கிறார். இதற்கு பிறகு மக்களுடைய சேவை செய்ய வேண்டிய தொடர்ந்து அவர் அர்ப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கார். புதுசாக எதுவும் செய்யலை. சினிமாவுக்கு வந்த காலத்திலிருந்து யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதை வந்து மேடை போட்டு பெருசாக வந்து முன்னாடிலாம் அவர் வந்து இதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தலை. இப்போ வந்து மீடியாக்களே சொல்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 500 ரூபா கொடுத்துருப்பான் கட்சி தொண்டனுக்கு. ஆனால் 5000 ரூபா செலவு பண்ணி நான் 500 ரூபா ஒருத்தருக்கு கொடுத்துன்னு மீட்டிங் போடுற அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய உலகத்தில் இன்றைக்கு வந்து ஒரு எளிமையாக இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடிய தலைவர் இவர் தான். எல்லாம் கிள்ளி தான் கொடுப்பாங்க. இவர் அள்ளி கொடுக்கக்கூடிய தலைவராக இருக்கிறார். அது மாணவர்களுக்கு போய் தெரியும். மிக்க நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய தகவல்களுக்கும் மிக்க நன்றி.